ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சோலை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அரிசி கொஞ்சம் கூட உடையாதுங்க, சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த சூப்பரான மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சிடலாங்க. நான் இன்றைக்கி 3 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசி அளவு கூட்டிக்கோங்க. இதை நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாங்க. இப்போ நம்ம இந்த அரிசியை அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாங்க. அதற்காக நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. மட்டன் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. அதில் சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். அடுத்து நம்ம இதில் 1/2 கப் அளவு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கடைசியாக நம்ம 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம 1 ஹவர் அப்படியே விட்டுடலாங்க. 10 முந்திரி அளவு நம்ம ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிடலாங்க. அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம மைய அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை விழுத அரைச்சி எடுத்துடலாங்க. அடுத்து நம்ம ஒரு குக்கர் பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த மட்டனை அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எடுத்திருக்க அரிசி அளவு கிட்டத்தட்ட 1/2 கிலோ வருங்க. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மட்டனில் நம்ம 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா மட்டனில் தண்ணி நிறையா விடும். இப்போ நம்ம விசில் விட்டுடலாங்க. 1/2 கட்டு அளவு புதினா, கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. இதில் சேர்க்க வேண்டிய வாசனை பொருட்கள் நம்ம எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப இலசான கறின்றதால நான் இதை 3 விசில் தாங்க விட்டுருக்கேன். நீங்கள் கறி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள், கறி நல்லா வெந்துடுச்சுங்க. அடுத்து நம்ம தண்ணியை தனியாகவும் மட்டனை தனியாகவும் வச்சிடலாங்க. இந்த மாதிரியான உணவு வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாங்க. உங்கள் தேவைக்கேற்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பொருட்கள்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 4 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வதக்கும் போது நீங்கள் இதில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாங்க. இது கூடவும் நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுடலாங்க. தக்காளி வதங்கின உடனே நம்ம புதினா, கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிடலாங்க. இதையும் சேர்த்து நம்ம 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அடுத்து நம்ம இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம மிளகாய் அரைச்சி போட்டிருக்கோங்க, கறி வேக வைக்கும் பொழுதும் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் காரம் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க. அடுத்து நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க முந்திரி, சோம்பு, சீரகம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே கொதிக்க விட்டுடலாங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம
நான் இன்றைக்கி 3 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேங்க. அதனால் நான் வந்து 6 கப் அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இதே கப்பால் ஃபஸ்ட்டு அந்த மட்டனுடைய தண்ணியை வந்து நான் அளந்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா தண்ணி வந்து எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம நார்மல் வாட்டர் வந்து இதில் வந்து அளந்து வந்து ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் காரம், உப்பு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோங்க. அரிசி வந்து தண்ணி இல்லாமல் வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நல்லா வந்து ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அரிசி வந்து உடையாதுங்க. அதனால் நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஃபுல் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாங்க. அரிசியோட அளவும் தண்ணியோட அளவும் வந்து ஈக்குவலாக வரணுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இரும்பு தோசைக்கல் இருந்தால் அதை நம்ம வந்து அடுப்பு மேலே வச்சிடலாங்க. கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம அந்த குக்கர் பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சிடலாங்க. கடைசியாக நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம இதில் வந்து கரெக்டான ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டுட்டு இது மேலே வந்து உரல் கல்லோ இல்லை வந்து வெயிட்டான பொருள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இது மேலே வந்து வச்சுருங்க. இதை நம்ம 15 மினிட்ஸ்க்கு வந்து ஃபுல் சிம்மில் வந்து அப்படியே விட்டுடலாங்க. 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணி 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது அரிசி எவ்வளோ நேரம் ஊறினாலும் பிரச்சனை இல்லைங்க. அரிசி வந்து கொஞ்சம் கூட உடையாதுங்க. பாருங்கள், நல்லா வந்து அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறத விட இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும். நன்றி.